சலீம் அண்ணா, பெரிய ராஜ விருந்திற்கு ஏற்பாடு செய்ய போகிறார்கள். உனக்கு உணவை தவிர வேறு எதுவுமே தெரியாதா? உனக்கு உணவு கிடைத்தால் போதும், அதை தவிர வேறு எதுவும் யோசிக்க மாட்டாய். இதோ பாருங்கள் அண்ணா, நான் எதை வேண்டுமானாலும் தாங்கிக் கொள்வேன். உணவை பற்றி பேசினால் எனக்கு பிடிக்காது. சரி, அதையெல்லாம் விட்டு தள்ளுங்கள். ஆனால் மகிழ்ச்சியான செய்தி என்னவென்று கூறுங்கள். எதற்காக விழா நடக்கப் போகிறது? மகிழ்ச்சியான செய்தி என்னவென்றால், நமது தந்தையார் மீண்டும் நிக்கா செய்து கொள்ளப் போகிறார். அவர் ஷெஹன்ஷா நிக்கா செய்து கொண்டுதான் இருப்பார். ஆமாம், அவரை நிக்கா செய்து கொள்ள போகும் பெண் யார்? அதை பற்றி தெரியாது. ஆனால் ஏதோ ராஜாவின் மகளாம். அந்த நிக்கா மட்டும் நடந்து விட்டால் அதன் பிறகு முகலாய சாம்ராஜ்யத்தின் பெயர் நிலைத்து நிற்குமாம். பதவி, நிலம், சாம்ராஜ்யம், இதனால் என்ன லாபம் கிடைத்துவிடப் போகிறது? ஆமாம் அண்ணா, அவர்கள் நிலம் மிகவும் வித்தியாசமானது. ஆமா அண்ணா, அந்த ராஜா காட்டில் மிகவும் சக்தி படைத்தவராம். அதனால்தான் நம் தந்தை அவருடைய பெண்ணை திருமணம் செய்து கொள்ளப் போகிறார். அப்படி என்றால் ஷெஹன்ஷா அந்த பொண்ணின் சம்மதம் கேட்டுதான் நிக்கா செய்கிறாரா? கேட்டிருப்பார் போல இருக்கிறது. அவளும் சரி என்று கூறிவிட்டாளாம். ஆனால் நம் தந்தையை விட அந்த பெண் வயதில் மிகவும் சிறியவளாம். நமது கொள்கையில் இவையெல்லாம் சகஜமான விஷயம்தான். அண்ணா, எனக்கு மிகவும் சந்தோஷமாக உள்ளது. இனிமேல் எங்கு சென்றாலும் சரி, எதை பார்த்தாலும் சரி, கண்ணுக்கு தெரியும் அளவிற்கு நிலம் அனைத்தும் நமக்கு தான் சொந்தம். ஒரு மனிதன் நிற்பதற்கு 2 அடி மண்ணுதான் தேவைப்படுகிறது. படுப்பதற்கு 6 அடி நிலம். தேவைக்கும் பேராசைக்கும் இது மட்டும்தான் வித்தியாசம். முராத், நீ என் சகோதரன் என்று நான் சொல்வதை நீ புரிந்து கொள்கிறாயோ, அன்று சந்தோஷமாக இருப்பாய். ஆனால் தாங்கள் எங்கு செல்கிறீர்கள் அண்ணா? வாழ்க்கை மனிதனை எங்கு நேசிக்கிறதோ அந்த இடத்திற்கு தான் நான் செல்ல போகிறேன். பேராசைகள் அங்கு இருக்காது. அவர் கூறியது ஏதாவது புரிந்ததா? இல்லை. ஆனால் சலீம் அண்ணா ஒரு விஷயம் கூறினார் என்றால் அதில் கண்டிப்பாக அர்த்தம் இருக்கும். ஆனால் எனக்கொன்று புரிகிறது. இது போன்று புரியாமல் பேசுபவர்கள் காதலில் விழுந்தவர்களாகத்தான் இருக்க வேண்டும். அப்படியா? காதலை பற்றி உனக்கு அதிகமாக தெரியுமோ? ஏனென்றால் நான் சிறு வயதிலிருந்தே காதலிக்கிறேன் அல்லவா. யாரை? உண்பதைத்தான். வாளை எடுக்காதீர்கள். நான் தான். தாங்கள் இங்கு? நான் ஃபரானை சந்திக்க செல்கிறேன். காட்டில் நிறைய பேர் இருக்கின்றனர். அவர்கள் தங்கள் இருவரையும் தான் தேடுகிறார்கள். நல்ல வேளை அவர்கள் சென்று விட்டார்கள். நான் மிகவும் வருத்தமாக இருந்தேன். நான் பயந்து விட்டேன். ஷெஹன்ஷா தங்களது விஷயத்தில் என்ன முடிவெடுத்தாரோ என்று. தாங்கள் எனக்கு ஒரு செய்தி கூட அனுப்பவில்லை. ஓ, அப்படி என்றால் நான் சென்ற பிறகு என்னை பற்றி மட்டும்தான் யோசித்துக் கொண்டிருந்தாயா? என் மீது உனக்கு அந்த அளவிற்கு அக்கறை இருக்கிறதா? ஆம், ஏனென்றால் தாங்கள் மிகவும் நல்ல மனிதர் அல்லவா? ஆகையால் தான். அது சரி, ஒரு விஷயம் கூறவா? கூறுங்கள். உன்னை சந்தித்த பிறகு நானும் உன்னை பற்றியே தான் யோசித்துக் கொண்டிருக்கிறேன். ஏன்? ஏனென்றால் நாம் இருவரும் ஒரே நிலைமையில் தான் உள்ளோம். நான் ஒரு வீரனாவேன். உயிரை பணயம் வைத்து போராடுவது என்னுடைய கடமையாகும். ஆனால் நீ மிகவும் தைரியசாலியாவாய். இதற்கும் பயப்படாமல் மற்றவரின் காதலுக்காக என்னோடு சேர்ந்து போராடுகிறாய். அதற்காகவே உன்னை பாராட்ட வேண்டும். காதல் என்றால் எப்பொழுதும் அப்படிதான். அது எதையும் செய்ய வைத்துவிடும். இன்று வரை நான் என்ன நினைத்தேன் என்றால், ஒரு சிப்பாயின் வேலை சண்டையிடுவது, மரணமடைவது, கொல்வதுதான் என்று. ஆனால் உங்களை பார்த்த பிறகுதான் வித்தியாசமாக உணர்கிறேன். முதல் முறையாக ஒரு சிப்பாய் மனதார முடிவெடுப்பதையும்
மனதால் யோசிப்பதையும் பார்க்கிறேன். ஃபரான் எங்கே? ஃபரான் அங்கே அந்த இடத்தில் இருக்கிறான். செல்வமா, ஆதாப். தாங்கள் நலம்தானே? நான் நலமாக இருக்கிறேன் நண்பா. நீ எப்படி இருக்கிறாய்? ஏதோ உயிரோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறேன். பேலாவை இழந்து விடுவனோ என்ற பயம் மனதை வதைத்துக் கொண்டே இருக்கிறது. என்ன செய்வதென்றே தெரியவில்லை. உன்னுடைய வலிக்கு ஒரு மருந்துள்ளது ஃபரான். எந்த பிரயோஜனமும் இல்லை. இத்தனை நாட்கள் ஆகிவிட்டன. அவளுக்கு நிச்சயம் திருமணம் நடந்திருக்கும். பீலாவிற்கு திருமணம் நடக்கவில்லை. தங்களுக்கு தெரியாதா? நீ என்ன கூறுகிறாய்? ஆம், பீலாவின் திருமணம் நடக்கவில்லை. அவளை திருமணம் செய்திருக்க வேண்டியவன் இறந்து போய்விட்டான். அவனுடைய இறப்புக்கு நாங்கள் தான் காரணமா? இல்லை, பாறையில் முட்டி இறந்து விட்டார். பாறையில் கால் தடுக்கி அவர் விழுந்து விட்டாராம். அதனால் தான் அவரால் உங்களை பின்தொடர்ந்து வர முடியவில்லை. இல்லை என்றால் தங்களை விட்டிருக்க மாட்டார்கள். குதா உனக்கு இன்னொரு வாய்ப்பை தந்திருக்கிறார் ஃபரான். உன்னுடைய காதல் வெற்றி பெறுவதற்காக நான் உனக்காக அவளை அழைத்து வருவேன். அதற்காக நான் எதை வேண்டுமானாலும் செய்வேன். அதுவரை நீ இங்கேயே ஓய்வெடுத்துக்கொள். எங்கும் வெளியே சென்று மாட்டிக்கொள்ளாதே. வணக்கம் ஷேன்ஷா. திடீரென்று எங்கு சென்று விட்டீர்கள்? என்னிடம் கூட கூறவில்லை. தாருங்கள். உங்களுக்கு தெரியுமா, இப்பொழுதுதான் ஒன்று எனக்கு புரிந்தது. மான்பாய்க்கு கூட சலீமை மிகவும் பிடித்திருக்கிறது. சலீம் முன்பே கூறிவிட்டான் அவனுக்கு மான்பாயை பிடிக்கும் என்று. இதற்கு மேல் காலம் கடத்தாமல் என் அண்ணன் பகவான் தாஸிடம் இதை பற்றி பேச வேண்டும். இந்த சம்பந்தத்தை உறுதி செய்துவிட வேண்டும். என்ன ஷேன்ஷா? ஜோதா பேகம், என்ன தாங்கள் ஏதேதோ பேசிக் கொண்டிருக்கிறீர்கள்? இது ஷெஹன்ஷா அவர்களுக்கு வாழ்த்து தெரிவிக்க வேண்டிய நேரம். ருக்கையா பேகம், தாங்கள் எப்போது வந்தீர்கள்? இப்பொழுதுதான் வந்தேன். என்ன செய்வது ஜோதா பேகம்? செய்தியை கேட்டவுடன் என்னால் இருக்க முடியவில்லை. மகாராணியார், சலீமா பேகம், நான் மூவரும் இங்கு வந்துவிட்டோம். அப்படியா? ஆனால் எனக்கு புரியவில்லை. அப்படி என்ன செய்தி? ஆச்சரியமாக இருக்கிறது. தங்களுக்கு தெரியாது என்று மட்டும் கூறிவிடாதீர்கள். ஷெஹன்ஷா, தாங்கள் ஜோதா பேகத்திடம் கூறவில்லையா? ஒன்றும் பிரச்சனை இல்லை, நானே கூறிவிடுகிறேன். ஜோதா பேகம், இது ஷெஹன்ஷாவின் வாழ்க்கையின் மிகவும் முக்கியமான நாள் ஆகும். ஷெஹன்ஷா இன்னொரு நிக்கா செய்து கொள்ளப் போகிறார். அந்த ராஜகுமாரியை நிக்கா செய்து முடித்தவுடன் நம் ராஜ்யம் விரிவடைந்துவிடும், இன்னும் பெரிதாகிவிடும். என்ன பார்க்கிறீர்கள் ஜோதா பேகம்? ஷெஹன்ஷாவிற்கு வாழ்த்து கூறுங்கள். முகலாய சாம்ராஜ்யம் இன்னும் விரிவடைய போகிறது. நான் யோசிப்பது என்னவென்றால், அந்த ராஜகுமாரி எவ்வளவு அதிர்ஷ்டம் செய்தவள். அவளுடைய நிக்கா ஹிந்துஸ்தானின் ஷெஹன்ஷாவுடன் நடக்கப் போகிறது, இல்லையா ஜலால்? அவள் ஹிந்துஸ்தானின் ஷெஹன்ஷாவின் பேகமாக போகிறாள். உண்மையாக ஜலால், எனக்கு மிகவும் மகிழ்ச்சி.
உங்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள் ஷெஹன்ஷா. ஜோதா பேகம், நான் கூறுவதை கேளுங்கள். ஜோதா பேகம், ஒருவேளை ஜோதா பேகத்திற்கு இந்த சந்தோஷமான விஷயம் பிடிக்கவில்லை போலிருக்கிறது. ஜோதா பேகம், நான் கூறுவதை கேளுங்கள். அதற்கு எந்த அவசியமும் இல்லை. உங்கள் திருமணத்திற்கு நீங்கள் தயாராகுங்கள். நான் நிச்சயம் உங்களிடம் பேசியாக வேண்டும். நான் கூறுவதை தயவு செய்து கேளுங்கள். சற்று பொறுமையாக கேளுங்கள். ஏன் கேட்க வேண்டும்? அப்படி என்ன கூறப் போகிறீர்கள்? உங்கள் பேச்சை நான் எதற்காக கேட்க வேண்டும்? நீங்கள் செய்வதற்கு எதற்காக விளக்கம் அளிக்க வேண்டும்? நீங்கள் ஷெஹன்ஷா, யாரை வேண்டுமானாலும் எத்தனை திருமணங்கள் வேண்டுமானாலும் செய்து கொள்ளலாம். ஜோதா பேகம், ஜோதா பேகம், தயவு செய்து என்னை நம்புங்கள். ஜோதா பேகம், நீங்கள் மீண்டும் கண்கலங்குவதை நான் விரும்பவில்லை. நீண்ட நாட்களுக்கு பிறகு நீங்கள் நிம்மதியாக இருப்பதை நான் பார்க்கிறேன். அதை நான் கெடுக்க விரும்பவில்லை. ஜோதா பேகம், என் சந்தோஷத்தை பற்றி பேசுகிறீர்களா? நிம்மதியை பற்றி பேசுகிறீர்களா? இந்த செய்தியால் என் சந்தோஷம் போய்விட்டது ஷெஹன்ஷா. எனக்கு எப்படி இருக்கிறது என்றால் என் இதயத்தை யாரோ அம்பால் துளைத்தது போல் இருக்கிறது. தயவு செய்து என்னை நம்புங்கள் ஜோதா பேகம். நானும் அதே நிலைமையில் தான் இருக்கிறேன். ஜோதா பேகம், நான் ராஜகுமாரியை நிக்கா செய்ய போகிறேன் என்று அனைவரும் ஆனந்தமாக இருக்கிறார்கள். ஆனால் நான் எந்த சூழ்நிலையில் அந்த பெண்ணை நிக்கா செய்ய போகிறேன் என்பது யாருக்கும் தெரியாது. ஒவ்வொரு முறையும் நான் தியாகம் செய்ய வேண்டியிருக்கிறது. சில முறை ராஜ்யத்திற்காக, சில முறை மற்றவர்களுக்காக, சில முறை நமக்காக. ஆம், நான் பலரை நிக்கா செய்து கொண்டேன், நிக்கா செய்து கொள்வேன். என் அந்தப்புறத்தில் நிறைய பேகங்கள் இருக்கிறார்கள். ஆனால் என் இதயத்தில் இருப்பது தாங்கள் மட்டும்தான். எந்த கட்டாயத்தாலும் நான் உங்களை நிக்கா செய்து கொள்ளவில்லை. நான் உங்களை விரும்பி நிக்கா செய்து கொண்டேன். உங்களிடத்திற்கு யாரும் வர முடியாது. நானும் உங்கள் இடத்தை வேறு யாருக்கும் தரமாட்டேன். தயவு செய்து தாங்கள் என் மீது நம்பிக்கை வையுங்கள். எனக்கும் அந்த நிக்காவில் விருப்பமில்லை. ஆனால் அந்த நிக்காவை நான் செய்வதற்கு சூழ்நிலைதான் காரணம். அதை தாங்கள் தயவு செய்து என் சூழ்நிலையை புரிந்து கொள்ளுங்கள். ஃபரானிற்கு தாங்கள் வாக்களித்துள்ளீர்கள். அதை தங்களால் நிறைவேற்ற முடியுமா? என்னால் முடியாத ஒரு விஷயத்துக்காக நான் என்றும் வாக்களித்ததே கிடையாது. இந்த முயற்சியில் தங்களது உயிர் போய்விட்டதென்றால் நான் உன்னிடம் முன்பே கூறியிருக்கிறேன், காதலுக்காக என் உயிர் போனால் அதை சந்தோஷத்தோடு ஏற்றுக்கொள்வேன் என்று. நான் பல கதைகள் கேட்டுள்ளேன். அதாவது, இதுபோல் காதல் செய்யும் இருவர் ஒருவர் மேல் ஒருவர் மிகுந்த அன்போடு இருப்பார்கள். அந்த கதைகள் எனக்கு இப்பொழுதும் ஞாபகம் இருக்கிறது. எதையும் நான் மறக்கவில்லை. ஏன் அவ்வாறு பார்க்கிறாய்? ஏனென்றால் நான் இன்று வரை காதலுக்காக நான் உயிரையே தருகிறேன் என்று கூறி யாரையும் பார்த்ததில்லை. ஆம், எனக்கு என்னுடைய காதலுக்காக உயிரை தியாகம் செய்யும் வாய்ப்பு கிடைக்குமா கிடைக்காதா என்று தெரியவில்லை. ஆனால் ஃபரான் காதலுக்காக என்னால் தியாகம் செய்ய முடியும் அல்லவா? தங்களுக்கு காதல் மீது அத்தனை நம்பிக்கையா? அதிக நம்பிக்கை உள்ளது. என்னுடைய அன்னை தான் என்னிடம் கூறினார், அதாவது நாம் காதலிக்கவே பிறந்துள்ளோம் என்று. என் அன்னையும் தந்தையும் ஒருவரை ஒருவர் அதிகம் காதலித்துக் கொண்டிருக்கிறார்கள். நான் அவர்களுடைய காதல் சின்னம் என்று என்னிடம் அவர்கள் கூறுவார்கள். எப்போது ஒருவன் காதலுக்காக பிறந்தானோ அவன் ஏன் காதலுக்காக சாகக்கூடாது? அதில் என்ன தவறு இருக்கிறது? பேசுவதற்கு நன்றாகத்தான் உள்ளது. காதலுக்காக யாரும் சாவதில்லை. மனிதர்கள் கூறுவதுண்டு, நான் அவருக்காக உயிரை கொடுப்பேன் என்று. ஆனால் எனக்கு அவ்வாறு தோன்றவில்லை. காதலுக்காக நான் உயிரையை கொடுப்பேன் என்று. அது சரி, நான் உன்னிடம் ஒரு முக்கியமான விஷயத்தை கூற வேண்டும். உன் விதி எவ்வாறு நிர்ணயிக்கப்பட்டிருக்கிறது என்று எவருக்கும் தெரியாது. அதனால் அதை நீ தெரிந்து கொள்வதற்கு விருப்பப்படாதே.
சரி, நான் இப்போது செல்கிறேன். எனது தாய் எனக்காக காத்திருப்பார். செல்லலாம். ஹோஷியார், இளவரசர் எங்கே? நான் வந்து இவ்வளவு நேரம் ஆகிவிட்டது, ஆனால் இன்னும் அவனை சந்திக்க முடியவில்லை. நமது அடிமைகள் முன்பே செய்தி அனுப்பிவிட்டார்கள். ஆனாலும் இளவரசர் வரவில்லை என்ற செய்திதான் மீண்டும் மீண்டும் வருகிறது. எங்கு சென்றாரோ தெரியவில்லை. சலீம், என்னுடைய செல்வமே, நீ எப்படி இருக்கிறாய்? நீ நலமாகத்தானே இருக்கிறாய்? அன்னையே நான் நன்றாகத்தான் இருக்கிறேன். ஆனால் தாங்கள் எதற்காக கவலையோடு உள்ளீர்கள்? வா இங்கே. சலீம், இந்த வயதில் கவலை ஏற்படத்தான் செய்யும். பொதுவாக இந்த வயதில் ஒரு கணவன் தன் மனைவியை கவனிப்பதே இல்லை. எனக்கு ஒன்றும் புரியவில்லையே. சலீம், இன்று என் மனம் நொறுங்கி விட்டது. உனக்கு தெரியுமா, நான் உன் அப்பாஜான் மீது எவ்வளவு பிரியம் வைத்திருக்கிறேன் என்று. ஆனால் அவருக்கு என் மீது சிறிது கூட அன்பு இல்லை. என்ன ஆயிற்று அன்னையே? தங்களுக்கு உடம்பிற்கு ஏதாவது? சலீம், ஷெஹன்ஷா இன்னொரு நிக்கா செய்து கொள்ள போகிறார். தெரியும், நானும் அவ்விஷயத்தை கேள்விப்பட்டேன். அதுவும் தன் வயதில் பாதி வயதுடைய ஒரு பெண்ணை. அதுவும் எனக்கு தெரியும். அது ஒரு இளவரசியாக இருந்தால் கூட ஏற்றுக்கொண்டிருக்கலாம். அவளுக்கு நம் பழக்க வழக்கம் சம்பிரதாயம் தெரிந்திருக்கும். ஆனால் ஒரு காட்டுவாசி ராஜகுமாரி, ராஜா கம்பாரின் மகள் பேலாவுடன். அம்மாடி ஜோதா, இது ஜலாலின் திருமணத்திற்காக கொண்டு வந்த பரிசு பொருட்கள். நிச்சயதார்த்தத்திற்காக ராஜா கம்பாரிடம் கொண்டு சேர்க்க வேண்டும்.